திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உன்னை நித்தமும் வறட்சி திரட்சி தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. எஸ், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாழ்க்கையில் அதிசயங்களை தேவன் காண பண்ணுவார். நம்பிக்கையோடு இருங்க, வஞ்சியோடு இருங்க, தைரியத்தோடு கூட இருங்க. கர்த்தரே வேதம் சொல்கிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற காலத்துல என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அருமையான சகோதரி அபிநயாக்காக ஜெபிக்கிறேன். பிளாக் மேஜிக்ல இருந்து விடுதலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என் வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க, அவங்க மனம் திரும்பணும், ஜீசஸ் கிட்ட வரணும், ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர், என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நேர்ல வாங்க. திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில் விடுதலை தேவைப்படுகிறவர்கள் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். வேதம் சொல்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தேவனுடைய காருண்யம் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெரியவர்களாய் மாற, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற, ஐஸ்வர்யவான்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோ அதே பிரகாரமாக உங்க சரீரமும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தேவைகளும் மாறி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போது நீங்க அதிக சந்தோஷமா, நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவரீர் நீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் உயர்த்தக்கூடிய கிருபை பெற்றவர், கிருபை உள்ளவர். அவர் என்றென்றைக்கும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதனால எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு கூட இருப்பீர்களானால், ஒரு நல்ல வேலை இல்லை பாஸ்டர், திருமண காரியம் இல்லை பாஸ்டர், குழந்தை பாக்கியம் இல்லை பாஸ்டர், குடும்ப விவாகரத்துக்குள்ள இருக்கு பாஸ்டர், எதுவாய் இருந்தாலும் வேதம் சொல்கிறது, முந்தினவைகளையும் பூர்வமானங்களையும் சிந்தித்து நீங்கள் காலத்தை வீணடிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பாக தேவன் உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தலையை உயர்த்த வேணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வருமே. ஆனால் இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைப்பார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பினீர்களா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரக்கூடிய கிருபையை